Hi students, good morning. ஸோ இப்போ நம்ம செகண்ட் வால்யூமில் என்டர் ஆகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஆப்டிக்ஸ். ஓகே, ஸோ இந்த லைட் அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி படிக்கக்கூடிய ஒரு இதுதான் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது. இந்த லைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர் உடையது. இதை இன்றைக்கி வரைக்குமே டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதை பார்ட்டிகல்ஸில் வைக்கிறதா இல்லை வேவ்ஸில் வைக்கிறதா, ஏன்னா ரெண்டு நேச்சருமே இதுக்கு இருக்குது. ஸோ அதனால் இங்கே ரெண்டு விதமான ஆப்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று ரே ஆப்டிக்ஸு, இன்னொன்று வேவ் ஆப்டிக்ஸ். சரியா? ரே ஆப்டிக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் த லைட் தட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் எனி ரே ட்ராவலிங் இன் ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? அதே வேவ் ஆப்டிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா த ஃபினாமினன் அசோசியேட்டட் வித் த ப்ராபகேஷன் ஆஃப் லைட் ஆஸ் வேவ். முதல்ல ரே ஆப்டிக்ஸ் பற்றி பார்ப்போம். ரே அப்படிங்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா இட் கிவ்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் ஓன்லி த டைரக்ஷன் ஆஃப் லைட். இட் டஸ் நாட் கிவ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த அதர் கேரக்டர். அதாவது அது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் அந்த ரே அப்படிங்கிறது. அதை தவிர்த்து வேறு எந்த கேரக்டரும் சொல்ல போகிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இன்டென்சிட்டியை பற்றியோ கலரை பற்றியோ சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அப்போ ரேங்கிறது என்ன? இட் இஸ் எ சென்சிபிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லைட் இன் ரே ஆப்டிக்ஸ். இந்த லைட் போகக்கூடிய அந்த பாதைக்கு தான் என்ன பேர்னா ரே ஆஃப் லைட். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ரேஸ் சேர்ந்ததுக்கு பேர் பீம் ஆஃப் லைட். ஓகே, ஸோ இதில் நம்ம மெயினாக ஒரு 5 கேரக்டர் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், போலரைசேஷன், இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ அதில் முதல்ல பார்க்க போகிறது ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? ஒரு சோர்ஸ் இருக்குது, லைட் சோர்ஸ் இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய லைட் ஒரு அப்ஸ்ட்ரக்கல் இல்லை ஒரு சர்ஃபேஸில் பட்டு எகெயின் அது எங்கேருந்து வந்ததோ அதே பாத்தில் திரும்பி போச்சுன்னா அதுதான் ரிஃப்ளெக்ஷன். த பவுன்சிங் பேக் ஆஃப் த லைட் இன் த சேம் மீடியம். எப்போ? when it encounters a reflecting surface. ஒரு எதிரொலிக்கும் பரப்பில் படும் பொழுது மீண்டும் அது வந்த பாதையிலே திரும்பி சென்றதுன்னு சொன்னால் அது மாதிரி இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு தான் என்ன பேர்? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பாலிஷ்டு சர்ஃபேஸ் கேன் ரிஃப்ளெக்ட் த லைட், மிரர்ஸ் வித் சில்வர் கோட்டிங், இதெல்லாம். ஓகே, அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள், த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். the law of reflection என்ன சொல்லுது பாருங்கள், 2 இது சொல்லியிருக்காங்க. ஒன்று, இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த டயக்ராமில் இந்த ரேவுக்கு பேர் இன்சிடென்ட் ரே. இது தளத்தில் படுது, பட்டு எதிரொலிக்குது, அது ரிஃப்ளெக்டட் ரே. இந்த லைனுக்கு பேர் நார்மல், இந்த மிடில் லைனுக்கு பேர் நார்மல். இந்த நார்மலுக்கும் இந்த இன்சிடெண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் இருக்குல்ல, அந்த ஆங்கிளுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது பாருங்கள், ஐ. இது ஐ. அதேமாதிரி இந்த நார்மலுக்கும் இந்த ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் ஆர். அப்போ இதெல்லாம் சொல்லலாம் ஆங்கிள் ஆஃப் ஐ, இங்கே ஆங்கிள் ஆஃப் ஆர். இது ரெண்டும் ஈக்குவல்னு பின்னால் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இன்சிடென்ட் ரே, இந்த ரிஃப்ளெக்டட் ரே அண்டு த நார்மல், இது மூணுமே எங்கே இருக்கும் அப்படின்னா they are lies in the same plane. that means they are all co-planar, ஒரு தளத்தில் அமையக்கூடியவை. சரியா? ரெண்டாவது, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐ அப்படிங்கிறதும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆருங்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். இதுதான் இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம எழுத வேண்டியது. ஸோ அதுக்கான டயக்ராம் தான் நம்ம பார்த்துருக்கோம். XY அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தளம். இது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், பார்ஷியலி சில்வர்டு. இப்போ ஏங்கிற அந்த லைட் ரேஸ் படுது, பட்டு ஏஓ அப்படிங்கிறது அந்த இன்சிடென்ட் ரே. அடுத்து ஓபிங்கிறது ரிஃப்ளெக்டட் ரே, ஓஎன்கிறது நார்மல், ஐங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆருங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். சரியா? இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது எல்லா சர்ஃபேஸுக்குமே வேலிடாக இருக்குது. ஒன்று எப்படிப்பட்டதுன்னா ஃப்ளேன் சர்ஃபேஸாக இருக்கலாம், இல்லை கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கலாம். பிளேன் சர்ஃபேஸ்னால் ஃப்ளாட்,
அப்போ என்ன ஆகும், இன்சிடென்ட் பேரலல் ரேஸ் இட் வில் பிகம் ஏ பேரலல் ரேஸ். சரியா, ஆஃப்டர் த ரிஃப்ளெக்ஷன். அதே irregular ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், if the surface is irregular then the incident parallel rays will become irregular after the reflection. So anyway, the law of reflection is valid for every point and any object. ஸோ பாருங்க, இது வந்து ரெகுலர், இது irregular reflections. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்ன, இந்த டயக்ராம் பாருங்கள். XYங்கிறது அந்த பிளேன், OA அல்லது AO அப்படிங்கிறது இன்சிடென்ட், OBங்கிறது ரிஃப்ளெக்டட், ONங்கிறது நார்மல், OCங்கிறது அன்டீவியேட்டட், எந்த விதமான டீவியேஷன் இல்லாது. அப்போ இந்த OCக்கும் இந்த OBக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் இருக்குது பாருங்கள், இதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இப்போ அதுக்கான டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் அண்ட் டீவியேட்டட் லைட் ரேஸ் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸு இந்த இது இது டீவியேஷன். அப்போ இந்த ரெண்டுக்கு உள்ளது. அப்போ இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிட்டாக்கா 180 அப்பா, அதில் -2i. எப்படி, இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே இருக்கிறது i. அப்போ இது இல்லையா, அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஈக்குவல், அதனால் ஐன்னு எடுத்துக்கணும் ரெண்டையுமே. சரியா, அப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் I+Rன்னு கூட போடலாம். I+Rன்னு போட்டாலும் அதை நம்ம I = Rன்னு எடுத்துக்கும் போது அதே தான் வரும். அப்போ 180 - 2i. சரியா, ஓகே.